ஹாய், இன்றைக்கி சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் கர்டு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அரைக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா, அதே மாதிரி சீரகத்தூள். இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதை எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்காக நம்ம கிரவுண்ட் பேஸ்ட் மட்டும் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி, 3 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் ஆயில் சேர்த்து நான் இதில் 3 எக் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே ஸ்க்ராம்பிள் பண்ணி இதை குக் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக 1 to 2 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 3 பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். 2 கேரட், 6 பீன்ஸு, கொஞ்சம் முட்டைக்கோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை. லைட்டாக குக் ஆனால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வதங்கணுன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இது கூட நான் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். ஸோ கேப்சிகம் எல்லாம் சேர்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த கிரவுண்ட் பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட நல்லா இந்த வெஜிடபிளோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸு ஒரு 80 to 90% குக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக ரைஸ் கிடைக்கும். ஓவர் குக் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இந்த ரைஸை நம்ம சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள் எல்லாமே கூட மிக்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் ஜென்டலாக பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ரைஸ் உடஞ்சி போயிடும். ஸோ பார்த்து மெதுவாக பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த எக்கு, அப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்கனையும் ஃப்ரை பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைஸ்க்கு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த சாஸ் எதுவுமே சேர்க்கல, அதனால கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாய்.